அன்புள்ள மச்சானுக்கு. மச்சி நான் சேர்த்து வைத்த எண்ணமெல்லாம் பக்குவமாய் அடியெடுத்து பத்திரத்தில் அனுப்பி வைக்கும் அன்பான தூதிது. சவுதிக்கு நீங்க போய் வருஷம் 10 கடந்தாச்சு. கை நிறைய காசு அனுப்பி வீடு 2 எழுப்பியாச்சு. நீங்க கண்ட கனவு போல தங்கச்சிகளும் வாழ்ந்தாச்சு. கடமையை முடிச்சிட்டீங்களாம். உங்க குடும்பம் மகிழ்ச்சியில. ஊருக்கும் வந்துட்டீங்களாம். உள்ளமெல்லாம் குளிர்ச்சியில. திட்டம் கட்ட வாரீங்களாம். நான் இன்ப அதிர்ச்சியில. சின்னதில பார்த்த முகம் சிந்தையில ஒட்டி கிடக்கு. நெஞ்சத்தில உங்களை சுத்தி நேசம் கொட்டி கிடக்கு. இத சொல்லி வளர்த்த சொந்தம் சேர்த்து விட காத்து கிடக்கு. பலதும் கற்றுக்கொண்டவரே, பட்டணம் கண்டு வந்தவரே, உங்க வருங்கால கனவெல்லாம் கலர் கலராய் இருக்கும் என்று பட்டிக்காட்டு மச்சி எனக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல். பட்டிக்காட்டால் பட்டணத்தான் வேறுபாடு வந்து விட்டா வாய்த்தர்க்கம் தான் வந்து வாசல் தாண்டி போயிருமே. வாழ்க்கை அது இடிக்காமலே வாழ்ந்த பேரும் வந்துருமே. அதனாலதான் மச்சான் மச்சி என்ற கனவுகளை அச்செழுத்துல அனுப்பி வைக்கன். இக்கணமே இதை படிச்சு பிடிச்சிருந்தா சொல்லிருங்க, பிடிக்காட்டியும் சொல்லிருங்க. ஒன்னாவதா என் கனவு ஒன்றா நாம வாழ்ந்துடணும். தொலைபேசிக்குள் தொலைய வைக்கும் வெளிநாடு வேண்டாம் மச்சான். இரண்டாவது என் கனவு இரட்டை மாட்டு வண்டி போல ஒற்றுமையா இருந்துடணும். குருவி போல எங்கு வாப்பா சேர்த்தெடுத்த சொத்து மேல ஆசைப்படாம இருந்துடணும். மூன்றாவத சொல்லி வைக்கன் முக்கியமாக எடுத்துக்கங்க. அறியாம தவறு செஞ்சு திணறினான் நின்றாக்கா ஏசி கீசி வச்சிராம அன்பாக திருத்திருங்க. 4-5 பெத்தா கூட 40 கடந்தா கூட உங்க குழந்தை நான் என்று ஆசையோடு நீங்க சொல்லும் பாக்கியமே போதும், மனசும் நிறைஞ்சு போகும். 5ஆவத சொல்ல போறன் அடி மனசுல வச்சுக்கங்க. நோய் நோம்புலம் வந்தாக்கா ஆதரவா இருந்துக்கங்க. இஞ்சிருங்க என்றாக்கா கனிவோட பார்த்துருங்க. 6ஆவதா ஒன்று இருக்கு, ஆண்டவனை அஞ்சிரணும். நாத்திகந்தான் நீங்க பேசி நாசமாகி போயிராம மார்க்கம் அது சொல்லுறத பிசகாம செஞ்சிடணும். கல்யாண நாள் குறிக்க சாதிசனம் வரும் முன்னே நல்ல பதில் நீங்க தந்தா மனசு அள்ளி அனுப்பிடுவேன். இல்லையண்டா சொல்லிருங்க. முதிர்கன்னியா நான் இருப்பேன்.